234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக வரும் வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்திலும் முதற்கட்ட தேர்தலுக்கான அனல் பறக்கும் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் முடிவடைந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23ஆம் தேதியும் 29ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு முன்னதாக தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இனிமேல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த அளவிற்கு அமலில் இருக்கும்? விரிவான விவரம். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஜனநாயக திருவிழா என்பது மக்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக மக்களின் ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக அதாவது மார்ச் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்தது. அதன் சற்று நேரத்திற்கு முன்பு வரை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல நட்சத்திர பேச்சாளர்கள், வேட்பாளருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என பலரும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வீதிகளிலும் சென்று வாக்கு சேகரிப்பில் தேசிய கட்சிகள் முதல் மாநில கட்சிகள் முதல் அனைத்து கட்சிகளுமே சுயேட்சை வேட்பாளர்கள் வரை அனைவருமே வாக்குகளை சேகரித்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரங்கள் என்பது ஓய்ந்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பிரிவு 126 கீழ் விதிமுறை மீறப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே 6 மணிக்கு பிறகாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, அது எந்த வகையிலும் ஈடுபடக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் 6 மணிக்கு பிறகாக வாக்குப்பதிவு நடைபெறும் வரை எந்த விதமான பிரச்சாரங்களிலும் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள், திரைப்படங்கள் மூலமாக விளம்பரங்கள், தொலைக்காட்சி மூலமாக விளம்பரங்கள், வானொலி, சமூக ஊடகங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள், தொலைபேசி வாயிலாக வாக்கு கேட்பது உள்ளிட்ட எந்த வடிவிலும் வாக்கு சேகரிக்க கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள். மின்னணு வடிவிலும் தகவல் தொடர்பு வழியிலும் எந்த வகையிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது. வாக்கு சேகரிப்பதற்கான நேரம் முடிந்திருக்கிறது. 6 மணி வரை இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரம் முடிவடைந்ததற்கு பிறகாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. மேலும் மாற்று தொகுதியிலிருந்து, அதாவது தஞ்சாவூரிலிருந்தோ அல்லது ராமநாதபுரத்திலிருந்தோ வந்து சென்னையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள், உறவினர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் என்று அவர்களெல்லாம் உடனடியாக அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். மாற்று தொகுதிகளை சார்ந்தவர்கள் யாரும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நட்சத்திர பேச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாகன பாஸ்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தால் நட்சத்திர வேட்பாளர்களுக்கான அந்த அங்கீகாரம், அதே போல அவர்களுக்கான அனுமதி, அதே போல வாகனங்கள், கார்கள், அதே போல பிரச்சார வாகனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்படுகிறது. 6 மணிக்கு பிறகாக எந்த விதமான பிரச்சார வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது. வேட்பாளர்களும் சென்று ஓட்டு கேட்பதற்கான அனுமதி கிடையாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள். அதே போல வாக்குப்பதிவிற்கு முன்பு 48 மணி நேரம் வரை எங்கும் அமைதியாக இருக்க வேண்டும், ட்ரை டே என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் கூறப்படுகிறது. யாரும் வாக்கு சேகரிப்பில் எந்த வடிவிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5,43,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 2,80,30,658 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 2,93,04,905 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். மூன்றாம் பாலினத்தை பொறுத்தவரை 7,728 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் 5,73,43,291
151 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆகவே மிக முக்கியமான ஜனநாயக திருவிழாவாக இருக்கிறது. ஆகவே பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஓய்ந்திருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது என்னவென்றால் மது பரிமாறக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே வாக்குப்பதிவிற்கு முன்னதாக 48 மணி நேரத்திற்கு எந்த வகையிலும் மது விற்பனை செய்வதற்கோ மது பதுக்குவதற்கோ அல்லது விழாக்கள் அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என எந்த வகையிலும் மது விற்பனைக்கோ அல்லது பரிமாறவோ கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்ட மது கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். எந்த வகையிலும் மது பரிமாறக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல இந்த தேர்தலை பொறுத்தவரை, தேர்தல் பணியில் காவல்துறையை பொறுத்தவரை 1,20,000 காவலர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களை பொறுத்தவரை 3,40,000 பேர் அரசு ஊழியர்கள் இந்த தேர்தலில் பணியாற்ற இருக்கிறார்கள். வாக்கு பதிவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது. ஆகவே வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவில் ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே 23ஆம் தேதி அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவில் அனைத்து வாக்காளர்களும் வந்து வாக்களிக்க வேண்டும். அதே போல வாக்களிப்பதற்கு ஏதுவாக அந்தந்த பெரிய அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கிறது, அங்கெல்லாம் வாக்குச்சாவடிகள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். வாக்களிப்பது என்பது மக்களுடைய உரிமை, மக்களுடைய கடமை என்று இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தனக்கான தலைவர்களையும் தனக்கான சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனக்கான முதலமைச்சரையும் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல வாக்கிற்கு பணம் கொடுக்கவோ பணம் வாங்குவதோ குற்றமாகும். யாரும் அவ்வாறு செயல்படக்கூடாது. உடனடியாக அவ்வாறு செயல்படும் பட்சத்தில் காவல்துறையினருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் கூற வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே 6 மணியுடன் பிரச்சாரம் முடிந்திருக்கிறது. எந்த வடிவிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதாவது மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சமூக வலைதளங்கள், தொலைபேசி வாயிலாக அழைத்து வாக்களியுங்கள் என்று கேட்பது, அதே நேரத்தில் வீடு வீடாக சென்று இரவு நேரங்களில் அவர்களுக்கு பணம் கொடுத்து விட்டு வாக்களியுங்கள் என்று கேட்பதோ, இது போன்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.